சாட்டாடே இது கடடா சாட்டா சித்து ஒழுங்கா கனெக்ட் ஆகல பேர் நான் தோமட சார்ஜர் ஒழுங்கா கனெக்ட் ஆயிட்டா எங்கயோ போயிருக்கும் அந்த டவர் கடி 38 ஃபீல்ட் எங்கயோ இந்த மாதிரி ஃபீல்ட் கீழ இருந்துச்சு என்னோட கிட்பேக் சார்ஜ் போட்டு தான் டீம் கூட சோலார் சார்ஜ் வாங்கிடலாமா சார்ஜ் நான் பவர் பேங்க் ஜல்லி மாதிரி ஊதுவா ஐயா பில்டிங்கே ஊதுன்னு அதுல பட்டு பட்டு ஒரு பில்டிங் தெரியுது பாரு சரியான காத்து வண்டியில வரும்போது அப்படியே வண்டியை தள்ளுற மாதிரி காத்து சாட்டாடே சார்ஜ் ஏறல ஒழுங்கா போ பழைய ஒயிட் அதை எடுத்துட்டு கூட போடாதா எடுத்துட்டு திரும்ப டைட்டா சொல்லு உன்னோட இதுல டைட்டா சொல்லு சார்ஜ் இருக்கா இல்லையே ஒன்றுல चार्ज यार लगने என்னடா முதுகுலாம் பிடிக்குது அதுல ஒரு சார்ஜ் ஏன்னா க்ரீனா கொடுத்தா நான் கேட்டது என்னாச்சு அது க்ரீன் ஆச்சு என்ன நடக்குதுடா என்ன மறந்து அது சார்ஜ் இருக்கா பஸ் சொல்லுங்க அண்ணே நம்ம ரெசார்ட் போய் 6-7 மாதத்துக்கு மேலே ஆச்சு அட்லீஸ்ட் குட்டி செட்டியாவது போகலாம் நம்ம சாமரிக்கு பொண்ணு ஏதாவது பாட்டில் வேண்டாம் ஃபாரின் பாட்டில் நம்ம ஏதாவது ஒரு பிளானை போகலாம் ஒரு கட்டி நான் அதுதான் போடலாம் ரெண்டே போகலாம் டேய் பார்த்து வராடே அவர் ஃபோன் கடை மேலே போகணும் காய் தான் வாங்கணும் நூறு ஆனால் சென்டிமெண்ட் ஃப்ரீ கிளாஸ் இது டீம் 150 டா பாய்ஸ்
பார்க்குறான். ஏய் ஒரு பிஸ்கட் வச்சாங்க போய் சாப்பிட்டு போ. பிஸ்கட் நீ இருக்கானு அப்படிலாம் பார்க்காத பாவமும் பிஸ்கெட் தின்னாரு அவரு. பிஸ்கெட் படம் திண்டாரு, சமோசா தின்னாரு அவரு. எல்லாம் தின்னு தான் வாங்கிறாரு அவரு. ஒரு காது பிடிக்கிறோம் ஓடு. நேரம் ஆகாது எடுத்துலாம் நல்லா சிக்கரிங் கிளாஸ் நம்ம உடம்போட கிளாஸ் இருக்குல்ல இது ஆஃப் ஆகும் ஃபோன் வேரில் பவர் பண்ணும். இந்த ஃபோன் எடுக்கணும். ஏன் பவர் வேரில் அதில் பவர் இல்லை. பவர் சார்ஜே போடல. பவர் நாங்கள் எக்ஸப்ட் பண்ணிவிட்டு ஃப்ளக் ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டாக கொண்டு ஓட்டணும். அப்படி எல்லாமே முடிஞ்சிடும். சருன்னு கிட்ட பைசா 30 மணி சருன்னு அப்படி அதை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏன்னா 10 வேணும். வீட்டுக்கு போகும்போது வெத்தலை பார்த்து லாயின் போகணும். திட்டுவாங்க. எல்லாம் லாயின் போகணும். கணிக்க மேலே பிடிக்க வாய்ப்பே இல்லை. ஆச்சுக்கே வரல. யாருக்காக ரொம்ப போகும் நவீன் மாதிரி ஃபீலிங் பாரு. ஆயிரம் வந்ததுன்னு கேட்ச் சொல்லுவீங்க. கீழே பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவர் கேட்சியே வரல. நான் வால் பிச்சாருன்னே எடுத்து போகிறேன். அவ்வளோ ஹைட்டாக வர முடியாது. நவீன போடாது போகிறாங்க. என்ன வர போகிறது? 17ஆவதுடா. 15 பண்ணி என்ன போ ஒரு டைம் சூப்பராக இருக்குது ப்ரோ க்ரௌண்டு. அதனால தான் கேட்டு
கிரவுண்டுக்கு 100 டேய் இந்த கிரவுண்டுக்கும் 100க்கும் எனக்கு ஒரு ஆசையே இல்லடா டேய். போயிடணும் போல வச்சுல எதிர்காத்துடா நீ அடிச்சது. தட்ட வேண்டியதானடா. 10 ஓவர் இருக்கு வெளியே. ஒண்ணு ஆட வேண்டியதானே. அப்ப 100 அடிச்சா அப்புறமா மூணாவது வாட்டி 80 அதுக்காக போடுறேன். நான் அடிக்கும்போது காத்து இல்ல. நான் பாட்டம் பக்கம் ஆடு. இந்த பக்கம் ஆடு. ஸ்ட்ரைட் காத்து இருக்கு. தெரியல காத்து. காத்து பக்கவா இப்புடுறா அதே டைரக்ஷன். இப்போ நான் ஆடும்போது காற்று அடிக்கல. இப்போ நான் கேட்ச் பிடிக்கும்போது காற்று அடிக்கல. பாட்டமில் பட்டதான் சைடாக. ஏன்னா அவன் நல்ல ஃபீல்டு ஒரு 2-3 ஃபீல்டர் இருக்காங்க நல்லா பிடிக்கும். போன மேட்ச் விட்டு தான் கேட்ச். அப்படியே இல்ல போன மாசம் இன்னொருத்தரா இங்க வெளில இருக்காரு ரைட் அவுட். இல்ல இது வந்து சின்ன பையன் மாதிரி இல்ல அவர் இருக்காரு பாரு உட்கார்ந்துட்டு இருக்காரு அவர். இதே இடம் வாங்கானி அதே ஷாட் அதே இடம். தேவஸ் சான்ஸ் பாக்கும்போது நான் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இல்லை வரும்போது தெரிஞ்சு ஆட்டம் தான். இன்னும் பெரிய கிரவுண்ட்ல வேற போயிட்டு ஓட கைக்கு சமோசா பிஸ்கட்லாம் சாப்பிட்டு ஜாலியாக இருக்காரு. ஷாட்டா டேய் லவ்லி ஷாட்ரா பாய் ரவினா இன்னும் பாக்குறேன். இந்த போல ஃபாஸ்ட் போட போறாரு. இல்ல இல்ல சண்டு ஓட்ட ஃபாஸ்ட் போட் அவர் இன்னும் அவர் டோர் வந்து நிற்கிறான். நல்லா பால் எடுத்துறாரு. குட்டி பால் நல்லா பேட்டிங் பண்ணுறாங்க. எனக்கு கரெக்டாக ஐடியா பண்ணி ஆட்கள் போகிறாங்க. கணேஷ் ப்ரோ கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்பின்னர் வராங்க 2 ஸ்பின்னர் ஓவர் போடாமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் வருவாங்க. 4 ஓவர் இருக்கு. பார்க் அந்த நான் கூட நான் கரெக்டாக தான் விட்டேன். வேணாம் இங்கே நிற்கட்டும் அப்படின்னு போகிறேன். போகலாம் ஒரு லிமிட் வச்சுருங்க. அதெல்லாம் போவோம் இது என்னடா அது ஃபீல்டு வச்சு போடுறாங்க. ஸ்வீப்பர் வெளியே வைக்க மாட்டாங்க. ஸ்வீப்பர் ஃபீல்டு யோசிக்கவே மாட்டாங்க. எனக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்வீப்பர் ஆடுமே இல்லை. ஸ்வீப்பர் ஃபஸ்ட்டு 2வது ஒரு வந்து 3 ஆச்சு இல்லை எப்போ கவர்மெண்ட் கேட்குறாங்க ஸ்வீப்பர் வைப்போமா ஸ்வீப்பர் வைப்போம் கேட்குறாங்க. போன இல்லை வேணாம் அப்படின்னு ஏன் 5 உள்ள வச்சு போடுறாங்கன்னு தெரியல. இத்தனைக்கு நீங்க 2 பேரும் அந்த அடி அடிச்சிருக்காங்க. ஒரு கட்டம் வரைக்கும் 5 இல்லை வெளியே இருக்காது. இல்லை தான் சொன்னாங்க வெளியே இருக்காங்கன்னா 5 வச்சுக்கலாம் நீங்கள். ஓ அப்படியா இருந்தால் ஒரு 7 வயதுக்கு அப்புறம் அவங்க தெரிஞ்சு அவங்க பழகிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அவங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் ப்ரோ. நான் கிரிக்கெட் எடுக்கிறதுக்காக வச்சு போடுவாங்க. ஒரு ஓவரில் 4 போட்டு குயிக்காக தானே போட்டுட்டு இருக்கீங்க. பாஸ்டாக தானே போறீங்க. டைம் ஆரம்பிச்சாச்சு. நம்ம பேச முடியாதா போலிங் போடுறது நல்லா போட்டு மால் அடிச்சு அது தெரிஞ்சாரு. நான் எதிர்காட்டுங்க கேரி ஆகாது போட அப்படின்னு பாருங்க அப்படின்னா அப்புறம் காப்பி ஓடுறது. ரோலுக்கு தானே போன மாதிரி இருந்துச்சு. அவன் தண்ணியை தோணுதுக்கு போங்க ஓடு 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 4-4 4 ஓர் அவன் ஓர் பண்ணதுக்கப்புறம் பால் போடுறதுனா சின்ன பசங்க போட்டால முடியும். ஃபஸ்ட்டு இங்கே நடந்துருச்சு. இப்போ அங்கே நிற்கும் போது 2 மணி நேரம்
நீ காற்று நார்மலாகவே காற்று ஜாஸ்தியாக தான் இருக்குது. வண்டி ஓட்டும் போது கல்லு சிக்கல. அடுத்த வாரத்துலேருந்து இன்னொரு சீட்டு வருவான் கூட. தட்டுட்டேன் தெரியாம. தட்டுதா கேமரா பேக்ல வச்சு விடு பேசாம. சாண்டர் தூள் வச்சியா? நான் எந்திர போட்டுருப்பாங்கடா லைவ். நீ அங்க எடுத்துட்டு போய் வைக்க போற போல நினைச்சேன். கம்பேக்கா நீ எடுத்துட்டு வா, நான் போறேன். இந்த லைவ் போறேன். போடி எங்கே போறேன் பஸ் போடு. ஆனா இது கொஞ்சம் நீ போறது வெளிய போடு. ஓடியா இவ்வளோ பேசுறீங்க போய் சொல்லுங்க. பேஸ்ட் வந்து நீ வெளில வர்ற அவுட் ஆயிட்டு 22 இருக்கட்டும் அப்படின்றானுங்க. நீங்க தான் வரணும். கோச்சை மாத்திடுவான். கோச் வேணாம், நான் வேற கோச் மாத்திக்கிறேன். காசு கொடுத்துட்டு சொல்றது வேலையை வேலை செய்யணுமா? பேட்டிங் பண்ணி அதை மட்டும் சொல்லிட்டு நான் ஸ்டூடெண்ட்டா நீ ஸ்டூடெண்ட்டா? அவுட் தான் சார். ப்ரோ கண்டினியூ த 30. அடிக்கும்போது தான் உடனே காட்டு. ப்ரோ 23 ஏதாவது குறைச்சாங்கன்னா 25 போடலாம் போது அங்கே உடனே உள்ளே வரும்னு சொல்லுங்க. நீங்களும் சமோசா ஆனி சமோசா கொடுக்குதுடா. அது உள்ளதான் அப்படியே அது ஒன்று இது ஒன்று அப்படியே தெரியல. யாரு அது சும்மா பிஸ்கெட் கையில் கொடுத்துட்டான். இது வேற பயங்கரமாக ஆப்ஷனே கிடையாது. வீட்டு நாய்க்கத்துல ஒரு சில ஆப்ஷன் கிடையாது. வேக்சின் போட்டுருந்தா பிரச்சனை அது அட்டாக் ஆகுது. எல்லா நாயும் கொடுத்தாங்க ஊசி போட்டு. அது தெரிஞ்சு அப்படியே பண்ணானுங்க. ஷாட் ப்ரோ அதுக்கு மேலே பெயிண்ட் அடிச்சு டேக் போட காசு இல்லைன்னு சொல்லிட்டு பெயிண்டில் சும்மா கிளம்ப வந்துட்டு போட்டு. ஏன்னா டேக் இங்கே டேக் போட்டாங்க. ஆனால் என்ன பண்ணாங்க புதுசாக எல்லாம் தூக்கி சாவச்சு
ஆம்பளைக்கு நியாயம் தூக்குறானுங்களா பொம்பளை நியாயம் கொரோனா டைம்ல வந்து இல்லை எங்கேயுமே ரெகுலேட்லாம் பண்ணதே இல்லை. இது எப்பவுமே மாற்றியா தான் இது எதுக்கு இங்கே வளர விடுறானுங்க. கடிச்சா ஊசி போடணும். 4 ஊசி சொல்லிட்டு ஒதுக்குறது அல்லது ஒரு செலவு பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லாத்தையும் ஆட்டி காட்டுவாங்க. ஒரு வருஷத்துக்கு நல்லா காட்டுவாங்க. அவர் வானத்துல இருந்து இது வருதுன்னு சரி எத்தவங்கலாம் போயிடுவாங்க. டப்புன்னு காலைல 6 மணிக்கு ஆரம்பிச்சா எங்க வீட்டு பக்கத்துல கட்டினாங்கல்ல, எங்க வீட்டு பக்கத்துல கட்டினாங்க. காலைல இருந்து அப்படியே அதிரும், வீடியோ அதிரும். ஆனா நைட்டு ஒரு 2-3 நாள் ஒர்க் பண்ணானுங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் அது வீட்டு கட்டில லாரி எடுத்து வந்து போட்டு மண்ணு டப்பு டப்புன்னு கல்லாம் இருக்குல்ல அதை போட்டு இடிக்கும் போது தான் வீடியோ அதிரும். வீடுக்கே போகுது ஏதோ அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணும்போது எங்கள் வீட்டில் ஒரு பெரிய கல் வந்து காம்பவுண்ட் தான் ஒழுங்கா பண்ணல. தூங்கிடும். நான் தரமாட்டேன். ஐ எம் பேட் சொல்லுவோம். அவங்கள தான் தருவாங்க, நான் தரமாட்டேன். காந்தாரா பண்ணுவோம். அது சமயமா காது தான் போட்டுக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு அவ்வளோ பிடிக்குது. அங்கே கர்நாடகாவில் ஒரு 1/2 hour லேக் இருக்கு. தமிழ் படம் தமிழ்ல வந்து தமிழ் தான் ஆனால் நீங்கள் தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா கூட அந்த அந்த இது பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு கன்னடத்தில் தான் வரும். பழைய நேற்று பார்த்தேன். நான் தரமாட்டேன் என்று வராத. Good shot, bro. Umar! Quick up, மச்சான்.
மாட்டேன் சமோசா தின்னுக்கிறீங்க ஒரு பால் இருக்கு நாய் கட்டிச்சான் கட்சி மிதிச்சுப்பாங்கடா வாழைக்கு பிஸ்கெட் கையோட இப்போதைக்கு நான் போட்டிருக்கேன் வரல அப்படியே ஓடுவாங்க என்ன பாலை தெரியல பாலையில பாலை வந்து பொடி என்னதான் கட்டி போய் இருந்து அப்படி ஓடி கால் எடுத்து மூட்டு வைக்கிறீங்க என்னதான் இருக்கிற கடுப்பு நாய் கடி வாங்கி காலை ஊற்றி கடிச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க போன வாரம் 4 ஊர் ஒரு பழையப்பேடு இதே மாதிரி ஒரு பழையப்பேடு போலாம் அவன் தானே சண்டை போட்டான் Gets lost.
பேட்ல ஆடும்போது அப்புறம் அடிக்கலாம். நம்மளா போனா கூட இன்ட்ரெஸ்ட் எடுத்து போடுங்க. ஏதோ இது நம்ம ஏதோ வேலை செய்கிற மாதிரி அவங்களுக்கு போடுங்க. அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா ஏதோ வந்தோம் முதல் நம்ம ஒர்க் பண்ண பற்றி வேலை செய்யணும். ஒரே வேலை செய்யணும். வெயிட் பண்ணல நல்லதான் நல்லா தான் போடுறோம். ரெண்டு பேர் கொடுக்குறாங்க உடனே. கண்டிப்பாக தாராளமாக கொடுக்குறாங்க. போதும் 5 மினிட்ஸ்க்குள்ள இந்த ஓவர் முடிச்சு அடுத்த ஓவர் ஸ்டார்ட் ஆகுது பண்ணிடுவோம். 25 கொடுக்குறா நம்ம உடனே உள்ள பார்த்து போடுங்க. போனாலும் யாரும் தெரிஞ்சுக்கலாம். Boy, team 200 now, boy.
இந்த கிரவுண்ட் 5 மேட்ச் 50 எல்லாமே 70s 80s தொடர்ந்து. இந்த கிரவுண்ட்லயா? இந்த கிரவுண்ட்ல தொடர்ந்து 3 மேட்ச் ஆகுது. இந்த கிரவுண்ட் தொடர்ந்து மொத்தமா சொல்றேன் உங்களுக்கு. ஏதாவது 100 இருந்தா அவங்க சேரஸா பண்ணுங்க, ஏதாவது பண்ணுவாங்கன்னு பாக்குறேன். அவன் அதாவது 100 ஆடுறான்ற ஏய் இல்லடா ஏய் சாப்பிடு. நான் 6 அடினா இல்லடா பால் எடுக்கிறவங்க கிட்டே வந்து ஓடுறாரு பாருங்களா. அவரே ரன் அவுட் ஆனதான் தூக்கம் வரும் போல. ரன் புட்ல கிளியர் பண்ணலாம் உமர் தான். ரெண்டு ஓடலாம், முன்னே த்ரோ ஓடலாம். அக்கா மூணே பார்க்கலாம் மச்சி. ஐயா ரெண்டு போ ஓடு ஓடுறா. போட்டு சொல்லி ஓடலாம் மச்சி. நீ தாக்குது அடிக்க லாஸ்ட் ஓவர் அடிக்கலாம். போட சொல்றா லாஸ்ட் ஓவர் அடிக்கலாம்டா. ஒரே ஒரு ஐயா ஒரு நிமிஷம் தான் ஆகிருக்கு. ஒரே ஒரு போடலாம். ஒரே ஒரு ப்ரோ 8 பால் பாரு ப்ரோ. மொத்தம் ஒரு நிமிஷம் தான் ஆகிருக்கு. நான் உடனே உள்ள வரும். ரெடியா உள்ள வரும். போடலாம். நான் வெளிய போற உள்ள வர ப்ரோ. இதுதான் கேட்க அதுதான் இதெல்லாம் ஓவர். அன்னைக்கு ஓவரா பேச தலா தீம் காணணும் பேசுறேன். அப்படி பஞ்சத்துக்கு நம்ம அண்ணன் உள்ள நீ முடிச்சு வச்சு வரும்போதே வந்து இது பிடிக்கல, 2 கேட்ச் பிடிக்கல.